வணக்கம் நண்பர்களே. விஜய் நிறைய பிரச்சாரம் ரத்து பண்றாரு. நிறைய பேர் இது விமர்சனம் பண்றாங்க. ஆனா விஜய் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றாரு. தெரியாமலோ பண்ணுவாராங்க, தெரிஞ்சே பண்றாரு. அது ஒரு நோக்கம் இருக்கு. அவர் தன்னுடைய பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப சக்சஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. காரைக்குடி போனாரு, அங்கே கூட்டத்துல பேசல, நேரம் ஆயிடுச்சு. காரைக்குடி வந்துட்டு பேசாமற் போகிறாரே, இவர் அரசியல்வாதியா அப்படின்னு அவருக்கு எதிரானவங்க எல்லாம் கருத்து சொன்னாங்க. அதெல்லாம் திட்டம் இல்லாத அளவுக்கு இல்லைங்க. அவர் சினிமால இருந்தவர் 30 வருஷம் இருந்தவருங்க. சினிமா இருந்தது சாதாரண விஷயம் இல்லை. காலையில் 7 மணின்னு 7 மணி 4:45 அந்த இடத்துக்கு ஷாட்டுக்கு போய் ஆகணும், மேக்கப்போட போய் ஆகணும். போகாம கூட இருக்கலாம், 10 மணி கூட வரலாம். ஆனா பேரு கெட்டுரும். என்னங்க அவர் சரியான டைம் வர மாட்டேங்கிறார். அதெல்லாம் விஜய் பண்ணதில்லை. ஒரு பெரிய ஸ்டாரா ஆகிறாங்க அப்படின்னா அவங்க தன்னோட நேரத்தை முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் விஜய் எங்கே பிரச்சாரம் போறாரோ அங்கெல்லாம் முழுக்க முழுக்க இருக்கிறாரு. அங்க ரோட் ஷோ போனார். உங்களுக்கு தெரியல, மதுரையிலிருந்து காரைக்குடி வரைக்கும் அந்த ரோட் ஷோ பெரிய கிளிக் ஆயிடுச்சு. அது போல உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி, அது மகா ஹிட். உலகம் ஃபுல்லா இதே பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஆனதுனால சரி நம்ம ரோட் ஷோ பண்ணாதான் நல்ல ஹிட் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஹிட் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனா அதே சமயம் சில ஊருக்கு போக மாட்டேங்கிறாருல. கடலூர் போகல, கும்மிடிப்பூண்டி போகல. என்ன காரணம்? ஏதாவது திட்டம் இருக்குமா? என்ன திட்டம் அப்படின்னா, அந்த காலத்துல எம்ஜிஆர் அவசியமா வரணும்னு மக்கள் விடிய விடிய உட்கார்ந்துருப்பாங்க. சில காரணங்களை வராம போயிட்டார் அப்படின்னா வரலையே அப்படின்னு ஏமாற மாட்டாங்க, கோபிக்க மாட்டாங்க. ஏமாற்றம் இருக்கும். ஏதோ அவர் வந்துட்ட மாதிரி நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே ஒரு உத்திங்க, ஒரு பெரிய அரசியல்வாதிகளுடைய உத்தி. பெரிய பெரிய பிம்பங்களுடைய, பெரிய பெரிய ஐகானுடைய உத்தி. ஒரு இடத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு வராம போறது மூலமா மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்து அவங்க வந்துட்டாங்கிற மாதிரி ஆதரவை பெருக்குகிற உத்தி. இது தெரிஞ்ச விஜய் பண்றாரா, தெரியாம பண்றாராங்கிறது தெரியல. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது எந்த இடத்துல போனா எந்த ஏரியாவை அப்படியே கட்டம் கட்டலாம் அப்படின்னு நல்லா தெரியுது. ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த ஏரியா முழுக்க அதிர்வை ஏற்படுத்தி தனக்கு சாதகமாக மாத்துறது அது நல்லா தெரிஞ்சிருக்கு. கும்மிடிப்பூண்டி நிச்சயமா தெரியும். இந்த பிரச்சாரத்தோட இறுதி நாள் அவர் நிச்சயமாக அவர் பெரம்பூருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படியே சென்னையில பல இடங்கள் என்ன புஷியானந்த ரொம்ப ஆர்வமா இருக்காரு. வரமாட்டாரா வரமாட்டாரா டி நகர்ல. அதே மாதிரி மயிலாப்பூர்ல வெங்கட் ரமணன் அவரு ஆசையோடு இருக்கிறாரு. கணிசமான ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே விஜய்க்கு நல்லா தெரியும். சென்னையில ஒரு அதிர்வலை ஏற்படுத்துறதுக்காக ஒரு 2 நாள் ஒதுக்கி வச்சிருப்பாரு. ரத்து பண்ண மாட்டாருன்னு நம்புவோம். ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, அவரே மாத்திக்க மாட்டாரு. இந்த ஜனநாயக விஷயம் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஜனநாயகம் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. லீக் ஆனது ஜனநாயகடைய காட்சி முழு படம் வந்துருச்சுங்க. இப்படி எல்லாம் இருந்தது. எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ள லாக் ஆயிடுச்சு. நாங்களாம் முயற்சியே பண்ணல. அந்த மாதிரி பார்க்குற பழக்கமும் இல்லை. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதுல என்னென்ன 2 விஷயம் லாபம் என்ன தெரியுமா? பாருங்க, நம்ம தளபதி நடிச்ச படம். அவங்க சென்சார்ல பிரச்சனை பண்ணாங்க. படத்தை வரவிடல. பொங்கலுக்கு வந்திருக்கணும். வந்திருந்தா பெரிய ஹிட் அடிச்சிருக்கோம். ஹிட் அடிச்சிருந்தனா அதுவே பிரச்சாரமாயிருக்கும். வரல. அப்போனா அந்த படத்துல ஏதோ இருக்குங்க. அப்போனா அவரு விஜயே ஒரு இந்த படத்துல நடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்தி ஆதரவு ஏற்படுத்துறது. அது ஒரு நோக்கம் நிறைவேறுச்சுங்களா? இன்னொன்னு என்ன தெரியுமா? அதோட சீன் எல்லாம் அங்கங்க அங்கங்க அப்படியே போகுதுல்ல. ஓ, இவ்வளவு அரசியல் மசாலா இருக்கா? அடட, விஜயோட படம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்கிருச்சு. விஜய் கருத்தே சொல்லலைங்க. நிறைய பேர் சொன்னாங்க மற்ற நடிகர்கள்லாம் கண்டனம் சொல்றாங்க, விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. கணக்கு வச்சு பேசுறாருங்க. ஒவ்வொரு இன்ச்சும் தெரிஞ்சுதான் பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கு. நிறைய பேர் என்ன கருத்து சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், 30 வருஷம் முன்னாலே அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறார். சொன்னாரு, சொல்லிட்டு இருந்தாரு. அப்போனா விஜய் மட்டும் அப்பா நினைச்சிட்டு போட்டோம் முதலமைச்சராக கனவு, நம்ம நல்ல சூப்பர் ஸ்டார் ஆகலாம் அப்படி நினைச்சிருப்பாரா? அவருக்கும் அந்த எண்ணம் வேரூண்டி இருக்கும் அல்லவா? எப்போ 30 வருஷம் முன்னாலேயே அந்த இலக்கை நோக்கி எப்படி போறது, அப்படி போகணும் அல்லவா? போறதுக்கு என்னென்ன கணக்கு போகணும்? நல்லா ஒரு நிறைய படம் வருஷத்துக்கு 2 ஹிட் கொடுக்கணும். அப்புறம் உடனே தேர்தலுக்கு நான் வர்றேன், கட்சி அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஜெயிக்கணும். அப்படியா? அரசியல் பாதை எவ்வளவு சிரமம் என்பது அரசியல் வருவதற்கு முன்பே அறிந்தவராகத்தான் விஜய் இருந்தார். அறிந்தவராகத்தான் இருந்தார். இப்போ பிரச்சாரம் எங்க வர மாட்டேங்கிறீங்க? வரலீங்க. வரல. தோக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் தோக்கிறதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் அவரு தேர்தல் நிற்கிறாரு, தோக்கிறதுக்காக நிற்கிறாரு, ஜெயிக்கணும் தெரிஞ்சு நிற்கிறாரு. அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரு கூட்டணி அமைக்கிறார். அதுக்கப்புறம் சின்னம்மா உங்களுக்கு தெரியும், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தோக்கிறதுக்காக நிக்கிறாங்க, ஓட்ட பிரிக்கிறதுக்காக நிக்கிறாங்க.
ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும். எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்? நிறைய தொகுதி ஜெயிக்கணும். எத்தனை சதவீதம் வாங்கணும்? நிறைய வாங்கணும். இது யாரை பாதிக்கும்? மற்ற கட்சிகளை பாதிக்கும். ஒரு அரசியல் விமர்சகர் சொல்றாரு, விஜய் 5% வாங்கினா அதிமுக பாதிக்கும், 20% வாங்கினா திமுகவை பாதிக்கும். அப்படி இல்லைங்க. என்னங்க அப்படியே விஜய் திமுக ஓட்டு போடுறவங்க எல்லாம் விஜய் வந்துட்டாரா, விஜய்க்கு போய் வரலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அந்த மாதிரி கரெக்டா அவங்க 15% இருப்பாங்களா? இல்ல அண்ணா திமுக ஓட்டு போறவங்க கரெக்டா 5% மட்டும் போடுவாங்களா? அப்படி இல்ல. பறந்துபட்டு தாங்க அந்த தாக்கம் இருக்கும், அந்த பாதிப்பு இருக்கும். ஆகையால விஜய்க்கு தெரிஞ்சுதான் இருக்கிறாரு. ஆனா விஜய் ஒரு கூட்டத்துக்கு திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தாரு, அப்புறம் மதுரை இருந்து காரைக்குடி, காரைக்குடி திருச்சி போனாரு பாருங்க. அது அரசியல் கட்சிகள்னா அதிர்ந்து போச்சுங்க. அவங்களுடைய முகங்களை பாருங்க, உடல் மொழியை பாருங்க. திரு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறாரு, ஜெயிக்க முடிகிற நம்பிக்கையில் இருக்கிறாரு, நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அது அதனால் மக்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. அது மறுக்க முடியாதுங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆட்சிக்கு வந்துட முடியும், 2வது முறையாக வந்துட முடியும் நிச்சயமா நினைக்கிறாரு. அது தேர்தல் ஆணையமும் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா, அதிகாரிகள் எல்லாம் மாற்று உங்களுக்கு தெரியுமில்ல. இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்குங்க. ஆனா முழு நம்பிக்கையோடு இருக்காங்களா அப்படின்னு அவங்க பேச்சிலிருந்து தெரியல. திரு உதயநிதி ஸ்டாலின் 2019 மிக சிறப்பாக பேசி ஒரு பெரிய ஸ்வீப்பை திமுக அணிக்கு கொண்டு வந்தாரு. அவருடைய பேச்சில் கூட முழு நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நாங்க பாக்குறத சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்குன்னு சொல்லி நிறைய சொல்றாரு. இன்றைக்கு கூட பக்கத்துல டிடிவி தினகரன் நிக்க வச்சுட்டு பிரச்சாரம் போனாருங்க தஞ்சாவூர்ல. கொள்ள அழகா இருந்துச்சு அது பாக்குறது. ஏன்னா ஒரு 3 மாசம் முன்னால துரோகிங்க அவங்க சொல்லிட்டு இருந்தவங்க அந்த இறுக்கமான முகத்துல ஒரு சின்ன ஜீப்ல நின்னுட்டு பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க. அங்க இருக்கிற மக்கள் அவர்களுடைய உடல் மொழி பார்க்க வேண்டாம், பக்கத்துல நிக்கிறாங்களே அவங்க உடல் மொழியை பார்த்தாவே பதட்டம் இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் பதட்டம் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றாருல, விஜய் ஒரு நடிகருக்கு போய் ஓட்டு போட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு கொடுத்துருக்கேன், இளைஞர்கள் எல்லாமே எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில் பங்கு பெற்றார்கள், பயன் பெற்றார்கள், அவங்க எல்லாம் போய் நடிகருக்கு போடலாமா? இப்படி பதறணுமா? இப்படி பதறிட்டாருல்ல. அதே மாதிரி ஆளும் கட்சி சேர்ந்த திரு ஸ்டாலின் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் போற இடங்களில் எல்லாம் ஒன்று விஜயை கண்டுக்காமல் விட்டு விடுகிறார்கள், எதிர்மறையாக தாக்குகிறார்கள். கண்டுக்காம விட்டா என்னங்க விஜய? ஆனா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிட்டார்ல. இந்த சக்தி எந்த பாதிப்பை தரும் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்ல தெரியும். ஆனா இந்த சக்திகள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாம இருக்க முடியாது இல்ல. இன்னைக்கு ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிறது இல்ல. இன்னைக்கு திமுக லீடிங் தாங்க இருக்கு. அது மறுக்கவே முடியாத விஷயங்க. போயிட்டு தான் இருக்கு. ஆனா தேர்தல் நெருங்க விஜய் நிறைய இடத்துல பிரச்சாரம் போனாலும் போகாமல் இருந்தே ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி அதில் அவருக்கு சாதகமான விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினாலும், ரொம்ப நீளமா சொல்லிட்டோம், போனாலும் போகாம இருந்தாலும் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டாலும் அது அவருக்கு சாதகமா போகும், மற்ற கட்சிக்கு எதிராக போகும். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது அப்பப்போ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.